முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிற நம்ம ஊருக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலைமை. இது வந்து வனாத்த வில்லுவ சின்னனாக வில்லுவ ஊரு. வெள்ளம் வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் 8 அடி வந்து தண்ணி இருக்குது. ஸோ இங்க பார்த்தா ஒரு கேத்தலிக் சர்ச், அப்புறம் நர்சரி, அப்புறம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த தண்ணினால. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ண நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஊர்ல வந்து கிறிஸ்டியன்வங்களும் இருக்காங்க, ஆனா அந்த சைடுக்கு வந்து தண்ணி போகல. தண்ணி இருக்கிறது வந்து ஃபுல்லா இந்த முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிற வீட்டு பக்கத்துல அண்ட் இந்த கிறிஸ்டியன் சர்ச் இருக்கிற இடத்துல தான் நிறைய தண்ணி இருக்கு. இந்த ஊர்ல வந்து 25 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஃபுல்லா அவங்களோட வீட்டுல வந்து 15 வீடுகள் வந்து இந்த வெள்ளம்னால ஃபுல்லா டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம வீட்டுல இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாதான் நமக்கு புரியுது. அவங்களோட பொருட்களோட இன்னும் அந்த வீடு வந்து போக முடியாம ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. ஸோ நிறைய அரசாங்கத்திலிருந்து நிறைய பேர் வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து இன்னும் கொடுக்கல. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஊருக்கு வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி பிரச்சனை தான் இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களை பத்தி கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே கஷ்டமான நிலைமை வரும் தானே, நாங்க தான் எழும்பி வரணும். உங்களுக்காக இருக்கிற கஷ்டம் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அரசாங்கம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எனக்கு எப்படி சொல்ல முடியுமோ நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ உங்களுக்காக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது எடுங்க. நாங்க திரும்பி வந்து வருவோம். நாங்க எங்களுக்கு முடியும் தானே, எவ்வளோ கடந்து நாங்க வந்திருப்போம். நாங்க திரும்பி வருவோம். சரியா? கஷ்டமா இருக்கு வேணாம். சரியா? ஓகே. இதை விட நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். ரொம்ப நன்றி. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு உதவி பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆனா இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். ஸோ இவங்களுக்கு ஒரு வீடு வேணும், அவங்களோட ஜாப் எல்லாமே. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணலாம்னு அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அரசாங்கம் அண்ட் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ இவங்களுக்காக பண்ணுங்க. ரொம்ப நன்றி.